இதே சனி கேது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணுவாரு? பத்திரமா எடுத்து வச்சிருப்பாரு சார். சுத்தம் பண்ணிட்டே இருப்பாரு. சுத்தம் பண்ணி அதை பத்திரமா வச்சிருப்பாரு. புரிஞ்சுதுங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பிரதிபலி. இந்த சனி ராகு சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா இந்த கை கால் வலி, முட்டு வலி, முழங்கால் வலி தான் வருது, இதெல்லாம் இந்த அமைப்பு தான், சனி ராகுடைய அமைப்பு தான். அதை புரிஞ்சுக்கோ. இதே வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து சந்திரனோட சேருதுன்னு வச்சுக்கோங்களேன், புணர்வு தோஷம் இல்லையா? ஆமா. தொழில் ரீதியா பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து சனி சந்திரன் வந்து பகை கிரக சேர்க்கையா, நம்ம ஆரம்பத்திலேயே பகை கிரக சேர்க்கை பார்த்தோம் இல்லையா? சனி சந்திரன் அப்படிங்கிறது பகை கிரக சேர்க்கையா இருக்கு. அப்ப இந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தொழில் பண்றாரு அப்படின்னா அவர் தொழிலே அவரை விட்டு ஓடிடு, பல தொழில மாத்திக்கிட்டே இருப்பாரு. வேலைக்கு போனாரு அப்படின்னா கூட பல வேலை ஒரு 3 மாசம் இருப்பாரு, ஒரு 1.5 மாசம் ஒரு இடத்துல இருப்பாரு, 4 மாசம் ஒரு இடத்துல இருப்பாரு. பல வகையான அனுபவங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து இருக்கும். இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா இந்த சனி சந்திரன் அப்படிங்கிறது சந்திரனுடைய காரகத்துவ தொழில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து பண்ணும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருப்பார்.